வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியிலே உங்களை சந்தித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று இந்த சந்திப்பு நிகழ்ச்சியில் நாம் மிகவும் சுவாரஸ்யமான ஒருவரை சந்திக்க இருக்கின்றோம். ஆம், இவர் சிறு வயதிலிருந்தே பல முயற்சிகளை எடுத்து வந்து, அதாவது கலைத்துறையில் பல முயற்சிகளை எடுத்து வந்து சிறுவர்கள் இளைஞர்கள் தங்களாலும் சாதிக்க முடியும் என்று நிரூபித்து காட்டிக் கொண்டு வருகின்றார். அவரை இன்று இந்த கலையகத்தில் இணைத்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அவரை இப்பொழுது உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றேன். அவர்தான் அனுக்ஷன். வணக்கம் அனுக்ஷன். வணக்கம். சரி அனுக்ஷன், நீங்கள் உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்லுங்கள். என் பேர் அனுக்ஷன் ஜெயராஜா, 21 வயசு. ஸ்விஸில் இருக்கேன். நான் இப்போ தான் போன வருஷம் சிஸ்டம் இன்ஜினியர் கோர்ஸ் முடித்து ஃபுல் டைம் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். ஃப்ரீ டைமில் இந்த வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி டிரெக்ஷனில் தான் போய் கொண்டிருக்கேன். மற்றபடி ஹாபீஸ் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, பேரண்ட்ஸோடு இருக்கிறது, அப்படியே நம்ம வாழ்க்கை போய் கொண்டிருக்கு. தமிழகத்திலும் சரி, நமது நாட்டில் இலங்கையிலும் சரி, படம் எடுப்பது அல்லது படத்தில் நடிப்பது என்பது கூட ஒரு கனவாக இருக்கின்றது. அதற்கு பலர் கடுமையான உழைப்பை எடுத்து அதிக காலமாக காத்திருக்க வேண்டிய நிலைமை கூட ஏற்படுகிறது. ஆனால் அவற்றையெல்லாம் தாண்டி அனுக்ஷன் இந்த புலம்பெயர் நாட்டிலே சுவிஸில் நீங்கள் பல கலை சம்பந்தமான விடயங்களை செய்து வருகின்றீர்கள். அதன் உச்சக்கட்டங்களில் ஒன்று என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுக்கு இன்னும் செல்வதற்கு பல படிமுறைகள் இருக்கின்றன. என்றாலும் இந்த 21 வயது என்று சொன்னீர்கள். அந்த 21 வயதிலே நீங்களே ஒரு படத்தை தயாரித்து இயக்கி கதை வசனம் எழுதி பல வேலைகள் எல்லாம் செய்திருக்கிறீர்கள். அது உண்மையிலே இளைஞர் என்ற வகையில் பெருமிதம் அடைய செய்கிறது. அதை பற்றி சொல்லுங்க. அந்த படத்தை பற்றி. படத்தை பற்றி சொன்னால், இந்த படம் நாங்கள் கிட்டத்தட்ட 3 கிழமை தொடர்ந்து எடுத்திருந்தோம். நாங்கள் அந்த படத்தின் பெயர் 1000 நிலவு உன்னிடம் கண்டேன். இது ஒரு காதல் ஸ்டோரி. ஸோ இங்கே வெளிநாட்டில் ஒரு இளம் பொடிய நிலம் புள்ள ஒன்றா இருந்த அப்படி இந்த மாதிரி லவ் டெவலப் ஆகுது. அப்புறம் எங்களோட தமிழ் சமுதாயம் இங்கே வெளிநாட்டில் எப்படி வாழுது, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரில இந்த மாதிரி பழகிறது கொள்வது, அதெல்லாம் மிக்ஸ் பண்ண ஸ்டோரி தான் இந்த 1000 புலம்பெயர் இந்த நாட்டில் ஒரு வாழ்க்கை முறையாக பல கோணத்திலிருந்து நீங்கள் எடுத்து காட்டியிருக்கிறீங்க. ஆமாம். சரி, அது மட்டும் இல்லை, ஒரு விடயத்தை நாங்கள் செய்வோம் என்று சொன்னால் அதுக்கு திட்டமிடல் மிகவும் அவசியமான ஒரு விஷயம். அந்த திட்டமிடல் நாம் செய்யும் ஒவ்வொரு சிறிய காரியத்திலிருந்தே அந்த இமயம் வரையிலான அந்த திட்டமிடலை நாம் இலக்குவாக கணித்துக் கொள்ளலாம். நீங்கள் சொன்னீர்கள் 1000 நிலவு உன்னிடம் கண்டேன் என்ற படத்தின் பெயரை நான் வைத்தேன். அந்த 1000 நிலவு உன்னிடம் கண்டேன் என்ற முதல் எழுத்துக்களை எடுத்து பார்த்தால் அது உங்களது பெயர் அனுக் என்று வருகிறது. அப்படி நீங்கள் அந்த சின்ன சின்ன விடயங்களை கூட மிக ஆழமாக யோசித்து செய்திருக்கிறீர்கள் என்றால் உங்களது படம் மிகவும் வெற்றி கொண்ட ஒரு படமாக வரும் என்று நான் நம்புகின்றேன். அந்த படத்தை பற்றி மேலும் சொல்லுங்கள். இப்போ இந்த படம், இந்த கதை ஸ்டோரி உருவாக்க நேரம் வந்து நான் படித்து கொண்டு வந்தேன் நான். ஸோ இந்த படிப்பு, ஃபேமிலி லைஃப், ப்ரைவேட் லைஃப், அப்புறம் இந்த பட ஸ்டோரி கதை அமைப்பு எல்லாம் ஓரளவு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. அது ஃபைனல் இயர் படிப்பு இருந்துச்சு அந்த நேரம். அப்படி இருந்தும் ஒரு வருஷம் நினைக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அந்த கதை அமைப்பு கொண்டு வந்து எதுவும் உருவாக்க முடிஞ்சது. அப்புறம் உங்கள் ஒரு வருட முயற்சியை ஒரு ட்ரெய்லரில் இப்பொழுது பார்த்து விட்டு வருவோம். ஓகே. சரி, அதை விடு. அவட நம்பரையாவது வாங்கினியா? இல்லம்மா. அம்மா தாயே, செல்லுமே வாழ வைக்கும் தெய்வமே, தேத்தண்ணி ஊத்துங்கடி. வீட்டை விட்டு துரத்திட்டாங்களா? பேச மாட்டேன், லவ் பேசல. நான் உன்னை காதலிக்கிறேன். நான் உன்னை காதலிக்கிறேன். You love me? நீயா இன்ஜினியா என்னை கவர்ந்தவளே, அது நீயா? தேனா இருக்கும் தேனா, உன்னை பார்த்தது மனதிலே பறிந்தவளே. உசிரிலே எந்த உசிரிலே உந்தன் காலடி பாதங்கள் துடிக்குதே. எம்மாடி ஆத்தாடி உன்னை எனக்கு தெரியாடி. அரைச்ச மாவ அரைப்போமா, தோச்ச துணிய தோய்ப்போமா. துணியெல்லாம் துவைச்சது காணும் படுறா.
சரி, அது உண்மையில் மிகவும் அருமையாக இருந்தது. ஒரு வருட முயற்சி உங்கள் கனவு என்று தான் சொல்ல வேண்டும். அதை தத்வரூபமாக நீங்கள் அந்த ட்ரெய்லரில் காட்டியிருந்தீர்கள். மிகவும் அருமையாக இருந்தது. அந்த கதையின் சுருக்கத்தை சொல்ல முடியுமா? கதை சுருக்கம், கதை லெங்க்த்தை சொல்கிறேன். படம் வந்து 1 hour படத்தின் லெங்க்த் வந்து தொடக்கத்தில் இந்த ஃபேமிலி இன்ட்ரடக்ஷன் அப்படி போய்கொண்டு இருக்கும். அப்புறம் அந்த ஹீரோ வந்து ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்த்டே வீட்டில் சந்திக்கிறாரு. ஸோ அந்த பர்த்டே வீடு நாங்கள் இந்த படத்துக்குன்னு அது உருவாக்கணும். ஸோ வேறு யார்கிட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட பர்த்டே இப்படி செய்யலை. நாங்கள் இந்த படத்துக்குன்னு ஒரு ஹோல் எடுத்து அதுக்கு சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஆக்களை இன்வைட் பண்ணி ஸோ இந்த படத்துக்குன்னு அந்த பர்த்டேயே நாங்கள் கொண்டாடினாங்க. ஸோ அது ஒரு பெரிய போராட்டமாக இருந்துச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக அது ஒரு டைம் ஸ்ட்ரெஸ் வேறு இருந்துச்சு. ஏன்னா நான் ஆக்களை மேனேஜ் பண்ணணும். ஆனால் ஒரு என்ன சொல்கிறது, வேறு ஆக்களோட பர்த்டே வீட்டில் செஞ்சுருக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துக்கு நினைக்கிறேன். அவங்க ப்ரெஷர் பண்ணுவாங்க, ஓகே அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லி. இதில் எனக்கு ஃப்ரீடம் இருந்துச்சு. இப்போ எந்த இஷ்டப்படி நான் ஓகே இப்போ தான் கேக் வெட்டுறோம், ஓகே இப்போ தான் சாப்பிடுவோம், இதெல்லாம் தலைக்கிலே தான் இருந்துச்சு. ஒரு ஆர்டரில் பண்ண இல்லை. சரியா, அது யாருக்கு பர்த்டே நீங்கள் வச்சுக்கோங்க? அந்த நாங்கள் இந்த ஷூட்டிங் பண்ண அந்த இடத்துல இருந்து ஒரு தெரிஞ்சவங்களோட குடும்பத்தை கூப்பிட்டு இன்வைட் பண்ணி அவங்களோட பர்த்டே அப்படி கொண்டாடுற மாதிரி நாங்கள் செஞ்சோம். நாங்கள் அதில் பிறகு என்னுடைய ஃப்ரெண்ட் சுதர்ஷன், அவருக்கு தெரிஞ்சவர் எல்லாம் தெரிஞ்ச ஆக்கள் அந்த சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஆக்களெல்லாம் இன்வைட் பண்ணி எல்லாம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணி சாரிலாம் உடுத்தி கோச்செல்லாம் போட்டு அப்படி தான் வந்தாங்க. ஸோ ஒரு 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 ரியலான எஃபெக்ட் தான். அதுவே உண்மையில் உங்கள் படத்துக்கு கிடைத்த ஒரு வரவேற்பாக இருந்திருக்கும் இல்லையா? படம் வெளிவாரத்துக்கு முதலே அதுக்கு உதவி செய்வதற்கு இந்த கால நேரத்தை கூட அவர்கள் ஒதுக்கி மிகவும் கஷ்டமான நேரத்தில் வருகிறார்கள் என்றால் உங்கள் இறுதி படைப்பிற்கு எவ்வளவு வரவேற்பு கிடைக்கும் என்பது அந்த பாயிண்டிலிருந்தே உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். உண்மைதான். ஆனால் அதுலேயும் இந்த ஷூட்டிங்லேயும் அந்த பார்க்க ஆசையாக இருந்துச்சுன்னா, இப்போ நான் அந்த ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் ஆகிறதுல அந்த கேமரா மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் ஓரத்துலலாம் அப்படி வெயிட் பண்ணி பார்த்துங்க என்ன இருக்கிறாங்க அவட இப்படி நான் சினிமாஸ் ஏதோ ஷூட்டிங் பார்க்குற மாதிரி. அது எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஓகே நான் பண்ணுற விஷயத்தை அக்செப்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி வர வைக்கிறாங்க. அது ஒரு இப்போ என்ன மாதிரி இளைஞர்களுக்கு அது ஒரு சொல்கிறது ஒரு உற்சாகம் கொடுக்குற மாதிரி. ஸோ அது அந்த நேரம் அந்த உணர்வைக்கில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படி எல்லாம் பெரியவங்கள்லாம் நின்று எல்லாம் முடிஞ்ச உதவியெல்லாம் பண்ணி உற்சாகப்படுத்தி நிற்கல. ஆமாம், உங்கள் படத்தின் தீமை நான் பார்த்தேன். அதில் இது இளைஞர்களின் முயற்சி என்று கணீரென்று கொடுத்திருந்தீர்கள். அந்த தீம் எப்படி எதற்காக உருவாக்கினீர்கள்? அது அந்த வரலாற்றை சொல்லுங்கள். என்னென்னா இந்த படத்தில் பேக்ரவுண்டில் வேலை செய்கிறவங்க ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரும் இப்போ எங்களோட வயசு பிள்ளைகள் தான். மற்றபடி பெரியவங்க சப்போர்ட் யாரும் இல்லை. இந்த படம் தொடங்குறதுக்கு முதலே நான் ஸ்பான்சருக்கு நான் பேர்கிட்ட கேட்டிருந்தேன் என்ன மாதிரிண்டு. அதில் கூடுதலாக ரெஸ்பான்ஸ் வந்துச்சு, நாளைக்கு வாங்க தம்பி பிறகு பார்ப்போம் அப்படின்னு இழுத்தடிக்கிற மாதிரி. இப்போ எனக்கு விளங்கிச்சு, ஓகே ஒரு ப்ராடக்ட் காட்டாமல் அவங்களுக்கும் என்னோட நம்பிக்கையோட இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு யோசிப்பாங்க. இப்போ நான் யோசித்தேன், ஓகே இதெல்லாம் விடுவோம், எல்லாம் இளைஞர்கள் தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், எல்லாம் திறமை இருக்குது, நாங்களே எங்களோட முயற்சியிலே செஞ்சுருவோம்னு சொல்லி. அதோடு தான் என்னுடைய டீம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணேன். இப்போ ஃபோட்டோக்கு சுதர்ஷன் நெருஷன் அவங்க 2 பேரும், அப்புறம் மியூசிக் டிஎஸ் ப்ராட் ஃப்ரான்ஸில் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இப்படியே ஒரு கூட்டமைப்பு நான் உருவாக்கிக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தான் ஃபைனான்ஷியலாக எல்லாம் எந்த சொந்த செலவில் இப்படி தான் அந்த டீமும் உருவாச்சு. இது இளைஞர்கள் முயற்சின்னு சொல்லி இது வெளிப்படுத்தணும், நாங்கள் இதெல்லாம் எங்களோட முயற்சியில் செய்கிறோம்னு சொல்லி. அதனால தான் இளைஞர்களின் முயற்சி உண்மையில் முதியவர்களை பெரியவர்களை வெகுவாக கவர்ந்திருக்கும். அதற்காகத்தான் உங்களுக்கும் அந்த பாராட்டுகளும் வாய்ப்புகளும் கிடைத்து கொண்டு இருக்கின்றது. அதற்கான வழி சமைத்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எந்தவித ஐயமும் இல்லை. சரி, ஒரு ஜெனரேஷன் கேப் என்றது எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் இங்கவே பிறந்து இங்கவே வளர்ந்து இந்த பண்பாட்டிலே வாழ்ந்து வாரீங்க. இப்போ உங்களோட அம்மா அப்பா எல்லாம் இப்போ புலம்பியர் நாடுகளில் வந்திருக்கிறவங்க நிச்சயமாக ஸ்ரீலங்காவில் எப்படி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, கலை ஒரு 2வது இதாக தான் பார்ப்பாங்க கூடுதலாக. ஸோ அப்படியான ஒரு போராட்டம் உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த போராட்டத்தின் மத்தியில் ஒரு சிறுகதை எழுதுறதே ஒரு பெரிய விஷயம். ஆனால் நீங்கள் ஒரு நீள படத்தை எடுத்து முடித்திருக்கிறீர்கள். எப்படியான சவால்களை எல்லாம் எதிர்கொண்டீர்கள் என்று மற்ற இளைஞர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உண்மையை சொல்ல போனால் என்னுடைய பேரண்ட்ஸ் இதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ எனக்கு அவங்களுக்கு உணர்ந்தாங்க நாங்கள் இதில் எவ்வளோ பேஷனோட நான் வேலை செய்கிறேன்னு சொல்லி, எவ்வளோ விருப்பத்தோடு நான் இதில் இன்வால்வ் ஆகிருக்கேன்னு சொல்லி. அது அவங்களே உணர்ந்து இப்படி செய்யடா மகனே அப்படி செய்யணும் அவங்களே இன்புட்ஸ் கொடுப்பாங்க. நான் ஜெனரலாக சொல்ல ஆசைப்படுறது
கூனலா பேரண்ட்ஸ் வந்து அதான் படிப்புலே ஃபிக்ஸ்டாக இருக்கும்னு நினைப்பாங்க. அது டியூஷனுக்கு அனுப்புவாங்க, ஒரே இதில் ஓவர்லோட் இந்த ஒரே படிப்புன்னு சொல்லி. ஆனால் அவங்களுக்குன்னே ஒரு ஆசை இருக்கும், ஹாபி ஒன்று இருக்கும், டான்ஸ், மியூசிக், வீடியோ, அதை நோக்கி போகவும் ஆசைப்படுவாங்க. ஸோ ஆனால் எனக்கு விளங்குது ஏன் பெற்றோர்கள் டியூஷன் அனுப்புகிறாங்கன்னு சொல்லி. ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு எதிர்காலத்தில் ஒரு படிப்பு ஒரு பேக்கப்பாக இருக்கும்னு சொல்லி. ஆனால் அதோட சம்மதியம் என்ன சொல்கிறது, ஒரு நல்ல வழியில் போகணும்னு சொல்லணும்னா அதுக்கும் கூடுதல படிப்பு தான் ஒரு பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு நாங்கள் எங்களோட ஹாபியை நோக்கி எங்களுக்கு டைம் கொடுத்தா இப்போ இந்த கெட்ட வழியில் போகிறதுக்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடையாது. இப்போ நான் என்னோட டைம் வந்து வீடியோலாம் இன்வெஸ்ட் பண்ணுறேன் நான். ஸோ அது மாதிரி அவங்களும் உணர தொடங்கணும். இப்போ என்னோட மகன் வந்து அவரோட ஹாபியை நோக்கி போனால் அவருக்கு அதில் உற்சாகம் கொடுத்தா அதில் சிந்தி ஒரு சாதனை படிக்கலாம்னு அது நான் சொல்ல ஆசைப்பட்றேன். அவங்க உணரணும் அதுன்னு. சரி, உண்மையிலே கல்வி என்பது ஒரு ட்ரெயினின் தண்டவாளம் போன்றது. நமது வாழ்க்கையை ஒழுங்காக செலுத்துவதற்கு கல்வி மிகவும் முக்கியமானது. அந்த பாதையில் தான் நாம் ஒழுங்காக சென்று நமது இலக்குகளை அடைய முடியும். அதே நேரத்தில் நமது இலக்குகளை இலகுவாக வென்றெடுக்க முடியும். அந்த வகையில் நீங்கள் சொன்னது போல பேரண்ட்ஸ் நல்லதுக்கு தான் செய்கிறார்கள் என்று விளங்கப்படுத்தினீர்கள். சரி, சொல்லுங்க, நீங்க வந்து சிஸ்டம் இன்ஜினியரா இருக்கிறீங்க. சரி, என்ன படிச்சீங்க, எங்க படிச்சீங்க, அதை பற்றி சொல்லுங்க. நான் 4 வருஷம் சிஸ்டம் இன்ஜினியர் கோர்ஸ் செஞ்சிருந்தேன் நான் ஸ்விஸ் ரீஇன்சூரன்ஸ் கம்பெனியில். போன வருஷம் தான் முடிச்சிருந்தேன் நான். ஸோ அதே கம்பெனியில் இந்த மார்க்ஸ் எல்லாம் பார்த்து ஓகே நாங்கள் ஒன்று தொடர்ந்து வச்சுக்கலாம்னு சொல்லி இப்போ நான் அதில் தொடர்ந்து வேலை செய்கிறேன் 100%. சரி, அதில் என்ன உங்களோட டியூட்டி, என்ன செய்கிறீங்க? இப்போ நான் ஒர்க் பண்ண டிபார்ட்மெண்ட்டில் வந்து சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் எல்லாம் டெஸ்ட் பண்ணுறது உங்களோட கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி கம்பேட்டபிளாக இருக்குமா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி ஓகே அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனுக்கு அனுப்புறது, மற்ற எங்களோட கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணிக்கூட மாதிரி. ஸோ ஏதோ புதுசாக வந்தால் ஏதோ டிவைஸ் இல்லை புதுசாக வந்தால் எங்களோட கைக்கு தான் முதல்ல வரும். நாங்கள் அதை டெஸ்ட் பண்ணி விளையாடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு கொடுப்போம் நாங்கள். சரி, ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் வேலை செய்கிறீங்க நீங்கள்? ஒரு நாளைக்கு 8.25 மணித்தியாலம் வேலை செய்கிறேன். 8.25 மணித்தியாலம். அப்போ அது மிஞ்சின டைமில் தான் இந்த வேலையை செய்கிறீங்க. ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அந்த நீங்கள் செய்கிற தொழிலும் இந்த ஃபீல்டும் டோட்டலி டிஃப்ரெண்ட் இல்லாட்டி ஏதோ இடத்துல அது ரெண்டுமே வந்து ஒத்து போகுதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இப்போ நான் வீடியோ எடிட்டிங் வந்து ஒரு ஹாபியாக தான் ஸ்டார்ட் பண்ணேன் நான். அதில் குன்னெல்லாம் இந்த ஃப்ரீ டைம் இந்த டைம் பாஸிங் தான் தொடங்கினேன் நான். ஆனால் இது வந்து என்னுடைய வாழ்க்கை. நான் சிஸ்டம் இன்ஜினியர், நான் வேலைக்கு விரும்பி போகிறேன், நான் விரும்பி செய்கிறேன். நான் எனக்கு நல்ல பாஸ் அமைஞ்சிருக்கு, நல்ல சரௌண்டிங் வேலை செய்கிற இடத்துல. ஸோ என்ன கிட்டத்தட்ட அது 2 உலகம் மாதிரி. நான் 2 உலகத்தில் வாழ்கிறேன். 2 ஒர்க் ஒன்று நான் இந்த பேஷன். ஸோ ஆனால் அதுக்கு ரிலேஷன் வந்து நான் 2ம் விரும்பி செய்கிறேன் நான். மற்றபடி ஒர்க் அந்த வேலை சம்மந்தமாக பார்த்தா அதற்கு 2க்கும் லிங்க் இல்லை. 2 விஷயத்துலேயும் நான் விரும்பி செய்கிறதுனால தான் என்ன 2 விஷயத்துலேயும் நான் ஒத்து போகுதுனால. ஆக மொத்தத்தில் உங்கள் பல முகங்களில் 2 முகங்களை இவ்வாறு பாவிக்கிறீர்கள். ஆமாம். சரி, இந்த சினிமா என்று ஒரு படம் எடுக்க வேண்டும், அப்படி ஒரு ஆதங்கம் அல்லது ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? உண்மை சொல்ல போனால் நான் என்னுடைய டைரக்ஷன் வந்து வீடியோ எடிட்டிங் தான். நான் இது வரைக்கும் பல ஆர்டிஸ்டோடைய இங்கே யூரோப்பில் இருக்கிறவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன், கொலாபரேட்டர் TS Pro, Rap Pullivers சொல்லி வீடியோ கிளிப் செஞ்சுருக்கேன் நான். இன்னும் சில அசைன்மெண்ட்ஸ் வந்திருக்கு, அவங்களோட செய்வேன் நான் எதிர்காலத்தில். ஆனால் போக சொந்த முயற்சியில் தான் பண்ண முடிஞ்சது பிறகு. அதனால தான் டைரக்ஷன் ஃபீல்டுக்கும் வர வேண்டியதாக போச்சு. ஏன்னா நான் விரும்பி பண்ணுறது எடிட்டிங், ஆனால் வாய்ப்புகள் வராட்டி நீ என்னத்தை எடிட்டிங் பண்ணுறது. ஸோ அதனால நாங்களே சொந்த முயற்சி. இந்த இடத்தில் தான் நாம் இது செய்ய வேண்டும். ஆஃபீஸிலும் கூட நீங்கள் கணினிகளையும் கூட வேலை செய்கிறீங்க, எடிட்டிங்கிலும் அப்படித்தான். ஆனால் எடிட்டிங் டைரக்டிங் அண்டு நீங்கள் வரும் பொழுது நீங்கள் உங்கள் ஃபுல் எஃபர்ட்டையும் கொடுத்து அனைவருமே உங்கள் எதிர்பார்ப்புக்கு உட்பட்டவர்களாக இருக்க மாட்டார்கள். அதுக்கேற்ற போல் மிகவும் கடினமாக தொழில் செய்ய வேண்டும். எது உங்களுக்கு மிகவும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறது இல்லது சேலஞ்ச்ஃபுல்லாக இருக்கிறது? டைரக்ஷன் தான். ஏன்னா அது வந்து எல்லா விஷயத்தையும் யோசிக்க சிந்திக்கணும், மேனேஜ் பண்ணுறது. இப்போ சொல்லும் உதாரணத்துக்கு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க அதே ட்ரெஸ் போட்டிருக்காங்களா, ஏன்னா இப்போ இந்த 1000 நில ஒன்றிடம் கண்டேன். அதில் நாங்கள் படம் தொடக்கத்துலேருந்து முடிகிற வரைக்கும் அந்த ஓடுற எடுக்கையில் நடுவில் தொடங்கி இங்கே போய் அங்கே அப்படி தான் எடுத்துனாங்க. ஸோ அந்த சமயத்தில் நாங்கள் எப்பயும் எழுதணும், ஓகே இந்த சீனில் இப்போ இந்த ட்ரெஸ் போட்டிருந்தான். ஸோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணிக்கல டே 1 சொல்லுவோமே, அப்போ அந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன்னா அப்போ அந்த அதே சீன் நம்ம வீட்டுக்கு வருவான். அப்போ அதுக்கு ஒரு கிழமை பிறந்து தான் எடுப்போம் நாங்கள். அப்போ அதே ட்ரெஸ்ஸோட வீட்டை வரணும், அதெல்லாம் ஒன்று ஒன்றா நோட் பண்ணி அதை வழியாக மேனேஜ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும். அதான் நினைக்கிறேன் டைரக்டர் வந்து அதான் கூட ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒர்க் உண்டு. சரி, ஆரம்பத்தில் உண்மையிலே இது 100% டீம் ஒர்க் என்றதை விட வேறு எந்த ஒரு கதைக்கும் விடவில்லை.
உங்கள் டீமில் யாரெல்லாம் இந்த வெற்றிகரமான ப்ரொஜெக்டை செய்து முடிப்பதற்கு உதவியாக இருந்தார்கள்? முதலாக ஸோ டீம் இப்போ இந்த என்ன சொல்கிறது டிரெக்ஷன் ஃபீல்டுக்கு இல்லாமல் கார் சர்வீஸ் அங்கிட்டு இங்கிட்டு ஓடி திரிஞ்சவர் இல்லாட்டி எனக்கு பக்கபலமாக இருந்தவர் முதல்ல சுதர்ஷன் தான் சொல்லணும். அவர் இருந்தபடியாக தான் எல்லாம் டக்குன்னு ப்ராசஸ் ஆச்சு, எல்லாம் வீடியோஸ் எடுக்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இல்லாட்டி வீட்டை போகிறது இதெல்லாம் அவர் பெரிய உதவியாக இருந்தது. அதுக்கப்புறம் அவர் கூட எக்ஸ்ட்ராவாக ஃபோட்டோவும் எடுத்திருந்தார், ஸ்டில்ஸ் ஃபோட்டோஸ். அதோட அவருக்கு உதவியாக இருந்த நெருஷான். பின்னணி இசையமைச்சது டிஎஸ் ப்ராட், ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்க. இப்போ நாங்கள் இந்த படத்துக்கு இசையெல்லாம் சொந்தமாக தான் அமைச்சிருந்தாங்க, இங்கே சினிமா டியூன்ஸ்லாம் ஒன்றும் எடுக்கையில். மற்றபடி ஆக்டர்ஸ் வந்து குணலங்கட ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்கார பிள்ளைகள், சொந்தக்காரவங்க, அவங்களும் ஒரு பெரிய உதவியாக இருந்தாங்க. இப்போ இந்த படத்துடைய பேரண்ட்ஸை நடிக்கிறவங்க வந்து அவங்க வீட்டில் எங்களை ஒரு கிழமை தங்க வச்சுருந்தாங்க. அதுவே ஒரு பெரிய உதவியாக இருந்துச்சு. என்ன மட்டும் வைத்துக்கொள்ளாமல் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் அவங்க வீட்டில் தங்க வச்சு சமைச்சு கொடுத்து, அதுவும் நடித்ததுக்கப்புறம் அவங்க உடனே போய் சமைக்கணும். ஸோ ரோஹித் அங்களுக்கும் ராஜ் அங்களுக்கு ஆண்டிக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் அவங்களே இந்த படத்தை பற்றி பேசுவாங்க நினைக்கிறேன். சரி. ஸோ இந்த படத்துக்கு நான் தான் ஹீரோ. இந்த படத்துக்கு நான் எப்படி வந்தேன்டா, முதல் வந்து அனுக்ஷன் வேறு என்னுடைய ஃப்ரெண்டை நடிக்கிறது கேட்டவர், அவரால் முடியவில்லை. ஸோ அவரால் நடிக்க முடியலை. ஆனால் அதுக்கு பிறகு என்ன கேட்டவர், நானும் ஒரு மாதிரி அம்மா அப்பா கேட்டு நானும் ஓகேன்னு. எனக்கு கஷ்டமாக இருந்தது அந்த படத்தில் வந்து அதை கதைக்கிறது. நம்மளாக நான் நடிப்பேன், எனக்கு நம்மளாக வராது, எனக்கு தெரிஞ்ச டான்ஸ் பண்ணிட்டு தான் அதுக்கு பேச தேவையில்லை. இந்த கேரக்டரை பற்றி சொல்லணும்னு சொன்னால் நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான அப்பாவாக இருக்கேன். அதை விட்டு இந்த படத்துக்கு நான் வர காரணம் வந்து அனுஷன் என்ற பேரன். நான் இந்த படத்தில் ஹீரோவுக்கு அம்மாவாக நடிக்கிறேன். மற்ற நான் வீடியோக்கு முன்னுக்கே நான் வந்தது இல்லை, கதைக்கிறதே குறைவு. இந்த படத்தில் நான் ஹீரோண்ட ஃப்ரெண்டை நடிக்கிறேன். இந்த கேரக்டர் வந்து அம்மா அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கும். மற்றது அதை விட முக்கியம் வந்து எங்களோட பிள்ளைகள் முன்னேறதுக்கு எங்களால் ஏழுமான சப்போர்ட் ஒன்று பண்ணணும். அதை நினச்சி முக்கியமாக செய்கிறேன். அதை நான் அவங்க எல்லாட்டையும் எதிர்பார்க்குறேன். ஏன்னா எங்கள் ஒவ்வொருவருடையும் கடமை எங்களோட இளம் சந்ததியை எப்படியாவது முன்னேறதுக்கு உங்கள் எல்லாரையும் உதவியையும் ஆதரவையும் எதிர்பார்க்குறேன். நம்ம ஹீரோ நம்மளை நல்ல படியன். அவன் அந்த ஃப்ரெண்ட்ஸால் தான் அவன் பிள்ளையான வழியால் போகிறான். நானும் லாக்கியும் அவனை திரும்பி ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வர பார்க்கின்றோம். பட் ஆப்ரேஷன் ஃபெயில். ஸோ லுசர்னில் நாங்கள் தங்கும்போது அங்கே ரோஹித் அங்கிளும் ராஜி அண்டியும் எங்களை நல்லா பார்த்துக்கணும். ஷூட்டிங் டைமில் ஸோ தொடக்கத்தில் எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்தது. ஏனெண்டா அவையில் எனக்கு தெரியாது, ஸோ பெருசாக தெரியாது. அதுக்கு பிறகு நாட்கள் போக போக நல்லா பழக்கம் வந்தது. படத்தில் என் பேர் வந்து கிஷோத். நான் ஒரு வெரி டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் ஒன்று செய்கிறேன். அது என்ன இப்போ சொல்லிடாது, ஆனால் படம் வெளியில் வந்த உடனே உங்களுக்கு தானாக தெரியும், பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனுக்ஷனை பற்றி சொல்லணும்னா அவர் என்ன இந்த சீனில் நல்லா பேசிக்கொண்டே இருந்தார். நடுவில் எனக்கு தான் பேச்சு விடும், பட் நல்லா இருந்தது அவரோட ஒர்க் பண்ண. நாங்கள் நினைக்கிறது படமெண்டா லேசான விஷயம். அதில் அனுக்ஷன் படுற கஷ்டத்தை நினைச்சா மற்றது இதுக்கு எவ்வளோ பொறுமை தேவை, என்ன எத்தனை தரம் அதை எடுத்து இல்லை திருப்பி ட்ரை பண்ணணும். அவனுக்கு எவ்வளோ பொறுமை வேண்டு பாருங்கள். இந்த வயசுலேயே வேணாண்டு வீசிட்டு போகாமல் அப்படி வாங்கடா அப்படி விடுங்கடா இதெல்லாம் சொல்ல சொல்ல எனக்கே யோசிக்கடா, இப்போ இந்த வயசுல இவ்வளோ ஒரு அனுபவப்படுறானேன்னு எனக்கு நினச்சி பெரிய இன்னும் ஒரு பக்கம் பெருமை, மற்ற பாவம் பார்க்குறாரு இவ்வளோலாம் கஷ்டப்படுறாருன்னு. ஒரு முதல் நாளே நான் கேமரா தூக்கி உடைச்சி போட்டு போயிருப்பேன். என்ன கிண்டா ஆட கேமரா தூக்கி வீசிட்டு போயிருக்கு. அப்படி வாங்கடா ஒரு தரம் கூப்பிடுவேன், ரெண்டாவது தரம் கூப்பிடு, முன்னாடி வாங்க ஆற்றுக்கு போகிற தூக்கி வீசிட்டு போய் இது என்னடா இப்போ இப்படி இவங்களுக்கு மண்டாட விடுவானா படம் எடுக்க அப்படின்னு. அவர் செஞ்ச எல்லா ப்ராஜெக்ட் நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். அதான் அங்கே ஒவ்வொரு வீடியோவிலும் அவர் செய்கிற ஒவ்வொரு வீடியோவும் தெரியுது. அவர் இந்த உடனே பார்த்த உடனே தெரியும் இது அனுக்ஷன் செஞ்ச வீடியோ வந்து என்ன. அவருக்கு ஒரு ஓன் ஸ்டைல், அவர் எடிட்டிங் பண்ணுற ஸ்டைல் டிஃப்ரெண்ட், பார்க்க சூப்பராக இருக்கும். மற்ற ஒவ்வொரு வீடியோலையும் புது புது ஐடியாஸ் கொண்டு வருவார். நடக்க ஒரு வீடியோவும் சேமாக இருக்கா, மற்ற வீடியோ மாதிரி இருக்கா, எல்லாம் டிஃப்ரெண்ட். இந்த சீன் எடுக்க நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். எவ்வளோ கண்டிஷன் போட்டாங்க 3 பேரும். சாக்லேட் சாப்பிடக்கூடாது, சிரிக்கக்கூடாது, அழக்கூடாது. சுற்றி ஒருத்தர் இருந்தார், அவர் நடுவில் நாக்கள் அடிச்சு கொண்டிருந்தார். ஹாய், நான் தான் சுதர்ஷன். இந்த படத்துக்கு
நான் தான் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தேன். நானும் வேற ஒரு ஃப்ரெண்ட் நெறிண்டு சொல்லி ஒரு படியன். நான் பல்லு கட்டுறதுக்கு படித்து கொண்டிருக்கிறேன். அவன் வீடு கட்டுவான், நான் பல்லு கட்டுறேன். ஓகே, லீவ் இட் திஸ் பாயிண்ட். சரி, அவர்கள் கொடுத்த அந்த எஃபர்ட், அந்த முயற்சி அனைத்தும் சேர்ந்து தான் உங்கள் இந்த இறுதி ப்ராஜெக்டின் வெற்றி என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அவர்களும் அதைத்தான் அதே பாணியில் பேசியதை நாம் இப்பொழுது பார்த்தோம். சரி, பின்னணி இசைகளை பற்றி நீங்கள் பேசிக்கொண்டிருந்தீர்கள். நீங்கள் பின்னணி இசையை எந்த இடத்தில் இருந்தும் நான் கடன் வாங்கவில்லை, இது எனது சுயமான முயற்சியில் எடுக்கப்பட்டது என்று சொல்லி, உண்மையிலே ஒரு சீன் அமைக்கும் பொழுது அதற்கு கூடுதலான ஒரு ஃபீலை கொடுப்பது அந்த பின்னணி இசைதான். அப்படி என்றால் நீங்கள் அதை உணர்வு பூர்வமாக அனுபவித்து அதை அந்த இசையமைப்பாளரிடம் தெரிவித்திருப்பீர்கள். அதற்கேற்றாற்போல் தான் அவர் வடிவமைத்திருப்பார். சரி, அந்த இசையமைப்பாளருக்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும். உங்களது எண்ணத்தை அவர் பிரதிபலிப்பவராக இருக்க வேண்டும். அப்படி உங்களுக்கு சில எண்ணங்களை சொல்லும் பொழுது கஷ்டமாக இருந்ததா? அப்படி ஏதாவது பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கலாம்? இல்லை, அவங்க உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க எனக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி. இந்த படத்தில் 2 பாட்டு இருக்குது, அது அவங்க தான் அமைச்சிருந்தாங்க. ஸோ நீங்கள் பாட்டு பாடுவீங்களா? எனக்கு பாடலாம் வராதுங்க. ஓகே. ஆனால் அவங்க இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் நான். இப்போ ஃபர்ஸ்ட் சாங் வந்து ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன். அவங்க அந்த ஹீரோ பார்த்து என்ன உணர்றாரு, என்னெல்லாம் மனசில் தோணுது, அதெல்லாம் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணேன் நான். அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி லிரிக்ஸ் எழுதி இசையமைச்சு பாட்டு இருந்தால் இதுக்கு ஓகேயா, சாம்பிள் ஓகேயா அப்படின்னு கேட்டாங்க. நான் பிரமிச்சு போயிட்டேன் அந்த கேட்கல. அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாங்க அவங்க. இந்த மியூசிக் இன்ட்ரடக்ஷன் ஹீரோயின், அப்புறம் செகண்ட் சாங் ஒன்று இருக்குது, அது சஸ்பென்ஸ். இப்போ சொன்னால் அப்புறம் கதை லீக் ஆயிரும். ஆனால் அது படத்துலேயே தான் வரும் அந்த சாங். மற்றபடி மியூசிக் வசம் இல்லாமல் இப்போ இந்த படத்துடைய டப்பிங் லத்தின் அவர் பண்ணியிருந்தார், லண்டனில் இருக்கிறவர். அவர் ஸ்விஸுக்கு 2 வாட்டி வந்தார். இப்போ நாங்கள் 2 வீக்கெண்ட்ஸ் தொடர்ந்து எடுத்த சீன்ஸுக்கு அந்த டப்பிங் கொடுத்தோம் வாய்ஸ். இப்போ அது விளங்குற தன்மை கூடையாக இருக்கும். நான் இப்போ இந்த ஷாப்பிங் சென்டரில் ஒரு சீன் இருக்குது, அதில் பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் தவிர்த்து கொள்றதுக்கு நாங்கள் டப்பிங் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தார் லத்தின். நித்திரெல்லாம் கொள்ளையில் நாங்கள் விடிய முடிச்செல்லாம் அது பண்ணிக்கொண்டே இருந்தோம். நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ 2 வீக்கெண்ட்ஸில் மொத்தமாக 2 மணி தான் படுத்திருந்தோம் நாங்கள். ஸோ நான் பரவாயில்லை, ஆனால் அவர் லண்டன்லேருந்து நைட் ஷிஃப்ட்லாம் ஒர்க் பண்ணி அங்கேருந்து இங்கே ஸ்விஸுக்கு வந்து அதுவும் தொடர்ந்து ஒர்க் பண்ணி அப்புறம் இங்கே வந்து மறுபடியும் ஒர்க் பண்ணி வந்தார். ஸோ அதுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் எல்லாத்தையும் அவருக்கு. உங்களுக்கு சரி, உங்கள் படத்தில் வந்த காட்சியில் தோன்றிய மிக குறைந்த வயசான பாத்திரம் எது? என்னுடைய தங்கச்சியுடைய கேரக்டர். எத்தனை வயசு அவளுக்கு? இப்போதான் 14 வயசாச்சு. இல்லை, அந்த படத்திலேயே அவட வயசு 13 வயசு. 13 வயசு. அந்த படத்தில் மிக கூடிய வயசான பாத்திரம் எது? ஹீரோட அப்பா நினைக்கிறேன். ஹீரோட அப்பா தான். அந்த படத்தில் எத்தனை வயது அவருக்கு? படத்தில் ஒரு 43 44. சரி, 43 வயது. 13 வயது, 43 வயது. ஆனால் உங்களுக்கு 21 வயது. நீங்கள் தான் திரை, கதை, வசனம் கூட எழுதியிருந்தீர்கள். ஒவ்வொரு கதை எழுதும் பொழுதும் அதை நீங்கள் அனுபவித்து தான் எழுத வேண்டும். ஒரு 43 வயதுடைய ஒருவரது டயலாக்கை நீங்கள் எழுதும் பொழுது எப்படியான இடர்களை நீங்கள் சந்தித்தீர்கள்? அல்லது ஓகே 43 வயது இவர் எப்படி ஃபீல் பண்ணுவார்ன்னு எனக்கு தெரியாது, ஸோ அப்படியான ஒரு ஆள்கிட்ட போய் நான் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்டு எழுதணும், அப்படி எதுவும் ஃபீல் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ண இடம் இருக்குதா? நான் என்ன சொல்கிறது, இப்போ படத்துடைய கேரக்டர், அப்போட கேரக்டர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்குவார் மகனோட. அப்போ ஸ்ட்ரிக்டாக இருக்கல என்னெல்லாம் யோசிக்க தோணும், எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுவார் ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும். இப்போ இளைஞர் இந்த பொடியண்ட கேரக்டர் சிலது அனுபவத்துலேயும் சேர்த்துருக்கேன் நான், மற்ற கற்பனையிலும் சேர்த்துருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரி அனுபவங்கள் வரைக்கல ஒரு 41 வயசான அவர் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கும் பொழுது எப்படி ரியாக்ட் பண்ணுவார் சொல்லி அப்படி சிந்திச்சு யோசிச்சா நான் அவரோட இந்த ரியாக்ஷன் வசனங்கள்லாம் எழுதினேன் நான். மற்றபடி நான் யார்ட்டையும் ஆலோசனை எல்லாம் கேட்கறதில்லை பெரிய அவரோட வயசுக்கு. ஸோ ஆள் தேடி இங்கே என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது ஒரு கற்பனை கதைன்னு சொல்லலாது, நிஜ கதைன்னு சொல்லலாது, ஒரு கனவு நடக்கலாம். சரி, நீங்கள் வந்து இப்போ அந்த ஸ்பாட்டில் வச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சு அந்த அப்பாவுக்கு சொல்லி கொடுத்துருப்பீங்க, நீங்கள் இந்த டயலாக் தான் பேசணும்னு சொல்லி. அப்போ நீங்கள் உங்களுக்குள்ள எவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்தது, ஓகே இந்த டயலாக் அவருக்கு சூட் ஆகுமோ? ஏன்னா இது உங்களுக்கு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு நிலைமை, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்தது? கான்ஃபிடென்ட் வசனம் நான் எழுதி கொடுத்த அவர் உடனே அதுக்கேற்ற மாதிரி சொன்னார்.
இதில் பிரச்சனை என்ன இருந்ததுன்னா ஹீரோட அம்மா அப்பா வந்து ஹீரோட அம்மா அப்பாவோட தமிழும் வித்தியாசமாக இருந்துச்சு. இப்போ அவங்க 2 பேரும் ஒரே லெவலில் பேஸ் பண்ணி செய்கிறதுக்கு தான் ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு. இப்போ அவர் ஹீரோட சில யாழ்ப்பாண தமிழ் இந்த ஸ்லாங்கள் வித்தியாசமாக இருக்குது தானே இலங்கையில். அது மாதிரி அது தெரிஞ்சது உடனே ஷூட் பண்ணிக்கல. இப்போ டப் பண்ணிக்கல நான் அது வடிவாக யோசித்து ஓகே இந்த வார்த்தையெல்லாம் பாவிக்கணும், இந்த ஸ்லாங்ஸ்லாம் தவிர்த்து கொள்ளணும்னு சொல்லி ஒரு லெவலில் கொண்டு வர முடிஞ்சது. அதான் ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு. மற்றபடி வசனம் சொல்லிக் கொடுக்கல, அவங்களும் அதே மாதிரி தான் செஞ்சாங்க ஆக்டிங் பண்ணிக்கல. சரி, அனைவருக்குமே படம் எடுப்பதற்கு விருப்பம்தான். நல்ல கதைகள் இருக்கிறது, திரைவசனம் இருக்கிறது, நல்ல உதவிகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அவற்றை எல்லாம் தாண்டி போனால் நிதி வசதி, பட்ஜெட் என்பது எப்பொழுதுமே ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருந்து கொண்டிருக்கும். இந்த இள வயதில் 21 வயதில் நீங்கள் படம் எடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு அந்த சேலஞ்சை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? அதை நான் ஆரம்பத்தில் ட்ரை பண்ணேன் ஸ்பான்சர் கிடைக்கிறதுக்கு இந்த படத்துக்கு. சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாட்டி ஒரு உதவின்னு யாரும் கொடுக்கல. இப்போ இதெல்லாம் சொந்த முயற்சியில் தான் நடக்குது. பெரிய பட்ஜெட் தான், ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கல. மற்றபடி இன்னும் செலவுகள் இருக்குது. இப்போ இந்த ப்ரீமியர் ஷோ 10ஆம் தேதி செப்டம்பர் நடக்குது. ஸோ அதுக்கும் இன்னும் 9 செலவுகள் இருக்குது. நான் இப்போ ஒரு படம் ப்ரீமியர் ரிலீஸ் மட்டும் செய்யாமல் நான் ஒரு கான்சர்ட்டும் சேர்த்து செய்கிறேன். நான் வெளிநாட்டிலேருந்து ஆர்டிஸ்ட்லாம் வராங்க. ஸோ ஒரு கஷ்டமாக வராங்க. ரெபல் ஸ்டார் ஃபேமிலி அவங்க வராங்க, ஜிஜே ஆர்ட்ஸ்லேருந்து மைஸ்ட்ரோ கஜி வராங்க, அப்புறம் அடாக்ஷல் ஃபேமிலியிலேருந்து கிரிஜே வேர்னன்ஜி பிரதத்சன் வராங்க, அப்புறம் டிஎஸ் ப்ரோட் எல்லாத்தையும் அப்படி 9 பேர்கள் வந்து இந்த ஷோவுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக நிற்கிறாங்க. குன்னலா அவங்களும் அவங்களோட செலவில் தான் வராங்க. அது நான் பாராட்டணும், நன்றி சொல்லணும். ஏன்னா குன்னலா ஆர்டிஸ்ட்டை எதிர்பார்ப்பாங்க, ஓகே ட்ராவல் அதாவது காஸ்ட்லாம் எடுத்துக்க அப்படி செஞ்சுக்கன்னு சொல்லி. ஆனால் அவங்க இல்லை நாங்கள் எங்களோட செலவு வரோம், உனக்கு சப்போர்ட் பண்ணுறோம், உனக்கு உதவியாக இருப்போம் நாங்கள் அப்படின்னு சொல்லிக்கல. எனக்கும் இன்னும் ஒரு உற்சாகம், ஓகே நல்லா செய்யணும், நல்லா ஷோ ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி. அப்புறம் இந்த ப்ரீமியர் ஷோவில் 750 பேருக்கு இடம் இருக்குது அந்த ஹாலில். 4 கிழமையே டிக்கெட்ஸ் எல்லாம் முடிஞ்சுது. இன்னும் ரிக்வெஸ்ட் வந்து கொண்டிருக்கு, என்ன பண்ணணும்னு தெரியாமக்கு. அதுக்கு தொடர்ந்து ஷோ செய்வேன் நான். பிறகு அது நான் மக்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன் நான். ஆனால் கான்சர்ட் இல்லாமல் தான் நடக்கும் அது. மற்றபடி மற்றும் நீங்கள் ஒரு புதுவிதமான ஒரு வாட்டிங் சிஸ்டம் அல்லது டிக்கெட் கிஃப்டாக பெற சிஸ்டம் ஒன்று நீங்கள் அறிமுகப்படுத்திருக்கீங்க முதல் தரமாக சுவிஸில் தமிழ் மக்கள் மத்தியிலன்னு சொன்னீங்க. அது என்ன சிஸ்டம்னு சொல்லுங்கள். அது வந்து நீங்கள் உங்களோட எஸ்எம்எஸ் மூலமாக 2 விஐபி டிக்கெட்ஸ் வெல்லலாம். அதாவது இப்போ டிக்கெட்ஸ் எல்லாம் சோல்ட் அவுட். டிக்கெட் விஐபி சோன்ஸில் வந்து நாங்கள் டிக்கெட் விற்கிற இல்லைலாம் ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த ஏரியாலாம் ரிசர்வ்டாக இருக்குது. ஆனாலும் நான் 2 டிக்கெட்ஸ் வந்து எஸ்எம்எஸ் மூலமாக நீங்கள் அது வென்றுடலாம். எப்படின்னா 966 நம்பருக்கு எஸ்எம்எஸ் பதிவு செய்யணும். டெக்ஸ்ட் வந்து JR அனுக் ஸ்பேஸ் உங்கள் நேம் உங்களோட ஊர் போட்டு அந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் நீங்கள் பதிவு செஞ்சால் உங்களுக்கு ஒரு ரிப்ளை எனக்கு கிடைக்கும், நீங்கள் பங்கு பெற்றமைக்கு நன்றி அப்படின்னு சொல்லி. அப்புறம் 21ஆம் தேதி ஆகஸ்ட்டில் வந்து நான் ஒரு பேர் தேர்ந்தெடுத்து நான் என்னுடைய வெப்சைட் grmediaworks.comல நான் பதிவு செய்யணும். ஆனால் இது சுவிஸ் பிரஜைகளுக்கு மாத்திரம் அல்லது சுவிஸ் நாட்டில் மாத்திரம்? Unfortunately, yes, for Switzerland. சுவிஸாக்களுக்கு மட்டும்தான். சரி, இது பற்றி மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்கு சுவிஸ் மக்கள் மிகவும் ஆவலாக பார்த்து கொண்டிருப்பார்கள். என்றாலும் அவர்களுக்கு விளக்கம் தெரியாமல் இருக்கலாம் சிலவேளை. அதற்கான உங்களது இணையதள முகவரியை சொல்லுங்கள். www.grmediaworks.com. ஸோ அதுவும் இந்த வீடியோ நாங்கள் இப்படி எஸ்எம்எஸ் பதிவு செய்யறதுன்னு ஒரு வீடியோவும் இருக்குது. நான் அதுவும் பார்த்தும் நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். வணக்கம் புள்ளியல், நான் தான் உங்கள் அனுக்ஷன் ஜெயராஜா. 10ஆம் தேதி செப்டம்பர் 2011 நீங்கள் தூநகரத்துக்கு வாரீங்க தானே? ஏனென்றால் 1000 நிலவு உன்னிடம் கண்டேன் தி பிரீமியர் ஷோ அங்கே நடக்குது. இப்பொழுது நீங்கள் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. 2 விஐபி டிக்கெட்ஸ் நீங்கள் வெல்லலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? உங்கள் எஸ்எம்எஸ் 966 நம்பருக்கு பதிவு செய்யுங்க. அந்த எஸ்எம்எஸில் நீங்கள் எழுத வேண்டிய விஷயம் வந்து JR அனுக் ஸ்பேஸ் உங்கள் நேம் ஸ்பேஸ் உங்கள் சிட்டி எழுதி ஒரு எஸ்எம்எஸ் போடுங்க. ஒரு எஸ்எம்எஸ்ன்ற விலை 90 ரூபாய். மன்னிச்சிருங்க, இது சுவிஸ் நேயர்களுக்கு மட்டுமே. இந்த பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இது வெறும் படம் வெளியீட்டு விழா இல்லைங்க. அன்றைய நாளில் நாங்கள் ஒரு இசை நிகழ்ச்சியும் நடத்துகிறோம். இந்த எஸ்எம்எஸ் போட்டியில் யார் வென்றாங்கன்னு நாங்கள் 21ஆம் தேதி ஆகஸ்ட் grmediaworks.com வெப்சைட்டில் நாங்கள் தெரிவிப்போம். 1000 நிலவு உன்னிடம் கண்டேன். இது இளைஞர்கள் முயற்சி. சரி, நீங்கள் எல்லாத்தையுமே சிஸ்டமேட்டிக்காக வழியாக செய்து வரீங்க. அந்த வாட்டிங் சிஸ்டம் கூட மிக எளிமையான முறையில்
மிகவும் அருமையாக இருந்தது. அது மாத்திரமல்ல, இந்த வயசில் உங்களுக்கு இப்படியான சிஸ்டம் எல்லாம் யாரும் சொல்லி தந்தாங்களா, இல்லாட்டி நீங்களே தானாக லேர்ன் பண்ணி அப்படி செய்தீங்களா? இல்லை, இப்போ எங்களோட தமிழ் சமுதாயத்தில் யாரும் பண்ணாத விஷயங்கள் யோசிச்சு கொண்டு வந்து நான் இப்படி செய்யலாம், புதுசாக ப்ரொமோட் பண்ணலாம் இந்த படத்தை அப்படின்னு யோசிக்கல தான் இந்த எஸ்எம்எஸ் சிஸ்டம் எனக்கு மைண்டில் வந்துச்சு. டிவி விளம்பரம் போய்க்கலாம் போடுவாங்க தானே, இந்த நம்பருக்கு அழைத்தா அப்படி இப்படி வரும்னு சொல்லி. ஸோ அதனால நம்மளால் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த முயற்சியில் இறங்கினேன் நான். மற்றபடி அடிஷ்னலாக வெப்சைட்டில் கூட அந்த ரிங்டோன்ஸ், படத்துடைய ரிங்டோன்ஸும் டவுன்லோட் பண்ணலாம். அதுக்கு சுதர்ஷன் தான் எனக்கு ஐடியா கொடுத்தாரு. ஸோ அவர் ஐடியா மூலமாக அதை அப்படியே ரியலைஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ வெப்சைட்டில் போய் ரிங்டோன்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி அதுக்கு அந்த படத்துடைய சாங்ஸ் இல்லாட்டி சில டைலாக்ஸ், ஜோக்கான டைலாக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுவும் டவுன்லோட் பண்ணி அவங்களோட மொபைலில் அதை பதிவு செய்யலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி படத்தை ப்ரொமோட் பண்ணலான்னு யோசிக்கல தான் அதை இன்னோவேட்டிவாக புதுசாக செய்யணும்னு சிந்திக்கலாம். சிறு துளிதான் பெருவெள்ளம் என்று சொல்வார்கள். நீங்கள் சின்ன சின்னதாக செய்து அதை பெருசாக ஆக்கியிருக்கிறீங்க. நீங்கள் இதை பற்றி சொல்லும் பொழுது, இதற்கு நீங்கள் எடுத்த சவால்கள், முயற்சிகள் பற்றியெல்லாம் சொல்லும் பொழுது, அந்த படத்தின் சில காட்சிகளை பார்க்கணும் என்று எனக்கும் ஆசையாக இருக்கிறது. நேர்களும் ஆசைப்படுவார்கள். ஒரு காட்சியை பார்த்துவிட்டு மீண்டும் இணைவோம். ஹலோ ஹலோ, என்ன ஞாபகம் இருக்கா? தூணில் நடந்த பர்த்டே பார்ட்டி? அந்த ப்ளூ ஷர்ட் தானே? அடேங்க அப்பா, அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணீங்களா? அக்கா வா, இனிப்பு கடைக்கு போவோம். இப்போ கொஞ்சம் இரன். அக்கா வா, இப்போ போவோம். இப்போ இரண்டு காய்ச்சி கொண்டிருக்கிறேன். வசந்தி, யார்டி அந்த பொண்ணு? அந்த சின்ன பொண்ணோட பேர் கல்பனாமா. அன்றைக்கு நாங்கள் பேத்தி வீட்டுக்கு போனோம், அங்கே அவங்க வந்தாங்க. அப்போ அந்த பெரிய பொண்ணு? அண்ணாட வயசு பொண்ணுங்க பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் அதான் அண்ணாட்டியே கேளுங்க. அடே, அதுதான் உன் அண்ணன் லவ் பண்ணுற பொண்ணு போலன்னு. பாவம் போடியேன், தங்கச்சி இருக்கிறதுனால கதைக்க கஷ்டப்படுறான் போலன்னு. நல்ல அம்மா, நல்ல மகன். அடே, நீ போய் அந்த வாழை கழட்டிட்டு வாவே. வாழா? ஓ, அவட தங்கச்சி உனக்கு பழக்கம் தானே, நீ போய் அவளை எங்கேயாவது கூட்டி கொண்டு போவேன். நீங்கள் அவனுக்கு அம்மாவா புரோக்கரா? நீ நொல்லு கதைக்காம போடி. ஹே கல்பனா. ஹேய், நீ வசந்தி தானே? இந்த கழுதை யார் வேற சொன்னார்? என் அண்ணனே உனக்கு தெரியுமா? இதுதான் அவன் அண்ணன். வசந்தி, நீ கல்பனா அந்த இனிப்பு கடைக்கு கூட்டி ஒன்று போவேன். யா வசந்தி, வா போவோம். சரி இரு, அண்ணன்ட்ட காசு வாங்கிட்டு வரேன். என்னடி? ஒரு 50 வட்டு. 50? எதுக்கு? உன் ஹீரோயினோட தண்ணியை கதைக்க வாய்ப்பு தந்ததுக்கு. அடி பாவி மாடு, இந்த வயசுல நீ எப்படி ஆடுறியா? அண்ணா, நீங்க தானே என் குரு. எப்படி வசதி தெரியா இல்லையா? இந்த அப்படி பாய். சரி, அது மிகவும் அருமையான காட்சிகள். மிகவும் அழகாக படம் பிடிக்கப்பட்டிருந்தது, ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருந்தது, பின்னணி இசை கூட வழங்கப்பட்டிருந்தது. இதற்கு கேமராமேன் யாராக இருந்தார்? எல்லாம் ஸோ இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு, படத்தொகுப்பு, வசனம், திரைக்கதை, டைரக்ஷன் எல்லாம் நான் தான் பண்ணேன். சரி, உண்மையில் ஒரு கேமராவை கையாளுற என்று சொன்னால் மிகவும்
பல டெக்னிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதாவது நாங்கள் புற ரீதியாக டெக்னிக்ஸ்ன்றதை விட நீங்கள் ஃபீல் பண்ணியும் செய்ய வேணும். ஃபீல் பண்ணக்கூடிய அந்த இதுகள் இருந்த வடிவாக தான் நீங்கள் படம் எடுத்திருக்கிறீங்க. அதில் எந்த வித ஐயமும் இல்லை. அந்த புற செயற்பாடுகள் அதற்கான பயிற்சிகளை நீங்கள் எங்கே பெற்றுக்கொண்டீங்க? எல்லாம் செல்ஃப் ப்ராக்டிஸ் தான். ஸோ நான் இதுக்குன்னு எங்கேயோ கோர்ஸ் படிப்பு ஒன்றும் பண்ணல. சின்ன வயசில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நான் கேமரா சுற்றி திரிஞ்சேன். நான் வீட்டில் கண்டுபிடி வீடியோ எடுத்தது. அப்புறம் அது நான் சொந்த முயற்சியில் அதை எடிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி அடுத்த இது யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி இப்போ ஓரளவு மூவி எடுக்கிற அளவுக்கு இப்போ ப்ராக்டிஸ் நாலேஜ் எல்லாம் இருக்குது. நிச்சயமாக நாம் ஒரு எக்ஸாமுக்கு படிக்கும் போதும் ஒரு கட்டத்தில் சலிப்படைவதுண்டு. ஐயோ ஏலாது என்ற ஒரு மனிதனுக்கு பொதுவான இயல்பு. அது இல்லை என்று நீங்கள் மறுக்கவே முடியாது. அதே மாதிரி இப்போ நீங்கள் படம் எடுக்க தொடங்கி மேக்ஸிமம் எஃபோர்ட் கொடுத்து நீங்கள் செய்து கொண்டு போகல, உங்களால் முடியாமல் இருக்கிறது, ஐயோ ஏன் தொடங்கினேன் என்று சில வேளைகளில் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, பண்ணியிருக்கக்கூடும். அப்படி இல்லை என்றால் அது பாராட்டத்தக்க விடயம். அப்படியான சந்தர்ப்பங்கள் இருக்கிறதா? சில என்ன சொல்கிறது, இப்போ இந்த பர்த்டே வீடு அந்த இடத்துல நான் அந்த சீன் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சீன்ஸில் யோசிக்கும், எப்படா முடியும், எடுத்து முடிங்கடா. ஏன்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அந்த நேரம். ஸோ அந்த படத்தில் ஷூட்டிங் இல்லாத நேரத்தில் சும்மா பார்க்குறதுக்கு வந்தவங்க. ஸோ அந்த நேரத்தில் கூட பம்பல் அடிக்க தான் தோணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் யோசிச்சு போங்கடா செய்யுங்க விடுங்கடா அப்படின்னு யோசிச்சது ஒன்று. மற்றபடி அவங்களுக்கு வெளிப்படையாக சொன்னதில்லை. இல்லை சொல்லியிருக்கேன், நான் கம்முன்னு இருங்க, இப்போ எடுக்கிறேன் இல்லை வீடியோ ஷோ ஆக்ஷன் சொன்னோன்னே சத்தப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் மற்றபடி அவங்களும் உதவியாக இருப்பாங்க. ஸோ ஆனால் சில நேரத்தில் அந்த ஒரு என்ன சொல்கிறது, நடிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்கும். இப்போ அந்த பர்த்டே ஹோல் சீனில் வந்து ஹீரோக்கு அந்த ஹீரோயின் சைட் அடிக்கிற மாதிரி அந்த சீன்ஸில் இருக்கல அவங்கள போக சொல்ல அவங்க இப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் இப்போ பார்த்துருந்தாங்க இல்லையா, ஸோ அவருக்கும் நடிக்கிறது கொஞ்சம் கூச்சமாக இருந்துச்சு. ஆனால் ஹீரோ பற்றி சொல்லணும், இந்த நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாக எஃபோர்ட் கொடுத்து அவர் செஞ்சுருக்கேன். இப்போ நான் வசனம்லாம் எழுதி கொடுத்தேன் எல்லாருக்கும். நான்லாம் தூங்கி கொண்டிருக்க நேரத்தில் அவரெல்லாம் வசனத்தெல்லாம் பாடமாக்கி யோசிச்சு கொண்டு இருந்தெல்லாம் இருந்தார். ஸோ அதை நான் உண்மையில பாராட்டணும். நான் பிபி கிடைச்சது, இந்த படத்துக்கு கிடைச்சது நான் உண்மையில பெரிய ப்ளஸ்ன்னு நினைக்கணும். அவரை பற்றி சொல்லுங்கள், அவர் என்ன செய்கிறார், அவர் எங்கேருந்து பிடிச்சிங்க நீங்கள் ஹீரோ? அவர் என்னுடைய ஃப்ரெண்ட். அவரும் இப்போ சிஸ்டம் இன்ஜினியர் தான், அவரும் படித்து கொண்டு இருக்காரு. வயது 18 தாண்டிட்டு இப்போ. மற்றபடி என்னுடைய இது இளைஞர்களின் முயற்சி. சரி, நீங்கள் இந்த கதை 1000 நிலவு உன்னிடம் கண்டேன், முதலெழுத்து உங்கள் பெயராக அமைந்தாலும் சரி அமையாவிட்டாலும் சரி, இந்த படத்தின் பெயரை வைத்து ஒரு கருப்பொருள் இருந்திருக்கும். இந்த பெயரை வைத்து நீங்கள் என்னத்தை சொல்ல வருகிறீர்கள்? யாரிடம் இந்த 1000 நிலவை கண்டீர்கள்? என்ன என்ன இந்த கருப்பொருள்? ஸோ ஹீரோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இந்த 1000 நிலவு உன்னிடம் கண்டேன். அந்த லவ் ஸ்டோரி தான் இந்த படம். அதான் ஹீரோயினிடம் கண்டாருன்னு சொல்ல வராரு. சரி, ஹீரோயினை தேர்ந்தெடுப்பது மிகவும் கடினமான ஒரு விடயமாக இருந்திருக்கும். அது மட்டுமில்லை, முதலாவது படம் எடுக்கிறீர்கள், புதிதாக வருபவர்களும் சில யோசித்து தான் வந்திருப்பார்கள். நீங்களும் சேலஞ்ச் எடுத்திருப்பீங்க அதுக்கு. ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் ஒரு ஹீரோயினை எப்படி தெரிவு செய்தீங்க? முதலாவது தரமே நீங்கள் இதுதான் ஹீரோயின் வேணும்னு கேட்டிங்களா, இல்லாட்டி நிறைய பேரை செலக்ட் பண்ணி இல்லை இவ தான் என்று சொல்லி செலக்ட் பண்ணிங்களா? நான் ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் அப்டேட் போட்டேன். நான் இப்படி படம் எடுக்க போகிறேன், யாரும் இன்ட்ரெஸ்ட்னா நீங்கள் நோட்டீஸ் போட்டு என்ன மெசேஜ் போடலாம்னு சொல்லி. ஹீரோனுக்கு மட்டும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர், ஹீரோ கேரக்டர் கூட அப்படின்னு போட்டிருந்தேன் நான், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க. ஏன்னா அந்த மாதிரி ஆக்க தான் எனக்கு தேவைப்பட்டது. அவங்க சொந்த முயற்சி, அவங்களே தன்னால் வரணும்னா எனக்கு என்ன பண்ணணும்னு ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ நானே எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வான்னு சொல்லி நீ நடிக்கிற அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரியாது அவங்க இஷ்டத்தில் எவ்வளோ எஃபோர்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லி. ஆனால் தன்னால் வரவங்களாம் குன்னலாக எனக்கு இல்லை ஏதோ செய்யணுன்னு ஒரு ஆசையோடு வருவாங்க. ஸோ அது மாதிரி தான் இப்படி ஸ்டேட்டஸ் அப்படியே போட்டிருந்தேன் நான். அப்போ தான் இந்த ஹீரோயின் வந்து என் சொந்தக்கார பிள்ளை. ஸோ அவங்களோட நான் டிஸ்கஸ் பண்ணேன், இப்படி படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவங்களும் கேட்டிருந்தாங்க, ஓகே நானும் பண்ணலாம், பிரச்சனை இல்லைன்னு சொல்லி. அப்புறம் எனக்கும் ஈஸியாக இருந்துச்சு, நான் சொந்தக்கார பிள்ளை, இப்போ ஓப்பனாக காய்க்கலாம் எல்லா விஷயம் எல்லா டாபிக்ஸ் பற்றி. ஸோ அது எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அவங்கள செலக்ட் பண்ணி போட்டேன் நான் படத்துக்கு. சரி, அவையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அவள் இப்போ படித்து கொண்டு இருக்கா. அவட பேர் என்ன? ரொஷானி அவங்க பேர். படத்தில் என்ன பேர்? படத்தில் ஜான்சி. ஜான்சி. ஸோ படத்து ஹீரோட பேரும் விபி அப்படியே வச்சிருக்கேன். நான் ஜான்சி தான் படத்தில் கேரக்டர் பேர். சரி, பெயர் என்பது உலகில் பார்க்கும் இடமெல்லாம் பறந்துபட்டு விதம் விதமாக இருக்கிறது.
எமக்கு மனதுக்கு பிடித்த சில பெயர்கள் எப்பொழுதுமே எமது மனதில் ஒலித்து கொண்டே இருக்கும். இந்த படம் என்றதும் நீங்கள் குறிப்பாக ஜான்சி என்ற பெயரை தெரிவு செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கு பர்சனலாக அந்த பெயரை மீது நாட்டம் இருக்கிறதா அல்லது இந்த படத்துக்கு சரியான சூட்டான பெயர் என்று வச்சிங்களா? இல்லை, அந்த பேரில் வேறொரு பேர் தொடக்கத்தில் எடுத்து நான் யோசிச்சேன். நான் ஸோ ஷோர்ட்டாக வேணும். இப்போ எல்லாருக்கும் இப்போ என்ன சொல்கிறது, இப்போ வெள்ளைக்காரங்க அவங்க ஏதோ வாயால் உச்சரிக்கக்கூடிய பெயர் வரணும். அதாவது தமிழர்கள் மாத்திரமல்ல அனைத்து சமூகத்தினரும் பார்க்கக்கூடிய இலகுவாக பேசக்கூடிய பெயராக இருக்கணும். அதோட வேறொரு பேரில் எடுத்து தான் இந்த பேர் இப்போ ஜான்சின்னு ஷோர்ட்டாக இப்படி போட்டது நான். சரி, அப்படின்னா நீங்கள் இந்த ஜான்சி கேரக்டரில் சாட்டிஸ்ஃபைடா? ஆமாம். ஸோ என்ன சொல்கிறது, இந்த அவங்க 2 பேர் ஒன்றா இருக்க பார்க்கல கொஞ்சம் ஒரு ஃபீல்னு வரா. ஸோ ஸ்வீட்டாக இருக்காங்களே ரெண்டு இப்படி செஞ்சு. அதுக்கு என்ன மியூசிக் ஒரு முக்கிய காரணம். அவங்க பேசுகிற நேரத்தில் நடந்து தீரியலாம் அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் அமைச்சிருக்காங்க. உண்மையாக சொல்லணும்னா இந்த லவ் அப்ரோச் பண்ணுற சீனில் இருக்குன்னு படத்தில் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரோட போட்ட பிறகு எனக்கு உடனே புல்லரிச்சது. சீன் அமைப்புக்காண்டியில் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோருக்குன்னு. ஸோ அந்தளவுக்கு டிஎஸ் ப்ரோட்டும் இந்த அவங்களோட கெமிஸ்ட்ரி உணர்ந்து இப்படியெல்லாம் மியூசிக் அமைச்சிருக்காங்க. சரி, இந்த ட்ரெய்லரில் உங்களோட பேரண்ட்ஸ் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? ஏன்னா அவங்க என்ன சொல்கிறது, இப்போ இந்த படத்துடைய ஹீரோட அம்மா அப்பா வந்து எங்களோட அம்மாவோட சித்தப்பா. ஸோ அவங்களோட நடிப்பு தான் கூட பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. என்ன இதில் இன்னும் செஞ்சுருக்காங்க. ஏன்னா படத்துடைய ஹீரோட அம்மா வந்து ரியல் லைஃப்பில் கொஞ்சம் நல்ல சைலண்டான கேரக்டர். அவங்க கொஞ்சம் சைலண்டாக இருப்பாங்க. இது படத்தில் இப்படி எல்லாம் பாட்டெல்லாம் படிக்கிறாங்க. இப்போ ஹீரோடலாம் இப்போ ஹீரோக்கு அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவ் அவரோட லவ் விஷயத்தில். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கல இவங்கள அவங்க அப்படின்னு அந்த அதிர்ச்சியை பார்த்தாங்க அவங்க. சரி, ஆகமத்தில் இதிலிருந்து ஒரு விடயம் தெரிகிறது. உண்மையிலே உங்கள் அம்மா அப்பா முதலாவது தரம் உங்களது ஆக்கத்தை பார்க்க விரும்பியிருந்தால் அவர்கள் வந்து சரி எனது மகனின் ஆக்கம் வருகிறது இவன் எப்படி செய்திருப்பானு பயத்தில் பார்த்துருப்பார்கள். அவர்களுக்கு ஆல்ரெடி உங்கள ஒரு கான்ஃபிடென்ட் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் வந்து 2ஆம் கட்டமாக உங்களோட படைப்பை பற்றி நோக்கியிருக்கிறாங்க இல்லையா? ஆமாம். ஸோ படத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க அவங்க உடனே. இப்போ நான் எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். 10ஆம் ப்ரீமியர். நான் அவங்களுக்கும் ஸ்ட்ரிக்டாக இருக்கேன். உங்களுக்கும் 10ஆம் தான் டேட். ஸோ அவங்களுக்கும் ஆர்வம் இருக்குது இந்த தான் அவுட்புட் வந்திருக்குன்னு சொல்லி. சரி, இது தவிர உங்கள் எதிர்காலம் இந்த படத்துடன் உங்களது சினிமா வாழ்க்கை ஆரம்பிப்பதாக நாம் வாழ்த்தி கொண்டு உங்கள் அடுத்த ஸ்டெப் என்னவாக இருக்கும்? அடுத்த ஸ்டெப் வந்து இப்போ இந்த பட ப்ரீமியர் வந்து ஸ்விஸில் நடக்குது. யூரோப்பில் இருக்கிற சில கண்ட்ரிஸ்லாம் இந்த படத்தை தியேட்டரில் காட்டணுன்ற ஆசை. ஸோ அதுக்கு சில பேர் கான்டாக்ட்ஸ்லாம் சேர்த்து வச்சு கொண்டிருக்கேன். நான் அப்புறம் கனடாக்கும் நிச்சயம் போவேன். அங்கேயும் பெரிய சப்போர்ட் ஃபேன் பேஸ் இருக்குது எங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்களில் போய் தியேட்டரில் காட்டணும்னு சொல்லி அதுதான் நெக்ஸ்ட் அப்ரோச் இந்த படத்துடைய இது. மற்றபடி வீடியோஸ் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கும் இப்போதைக்கு. ஆனால் நிச்சயமாக நான் பண்ணுவேன். நான் இந்த படம் தான் இப்போதைக்கு ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கேன் இந்த படத்தில். அதை ப்ரொமோட் பண்ணி அதை ஒளிபரப்பிச்சு எல்லாருக்கும் காட்டணும்னு சொல்லி. கிட்டத்தட்ட சிடிஸ் வருமானு கேட்டிருக்காங்க. நான் இப்போ டிவிடிஸ் இப்போ விற்பீங்களா அப்படின்னு சொல்லி. ஆனால் அது கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் சிடி டிவிடிஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண நினைக்கிறேன் நான். உண்மையிலே சினிமா துறை என்று வந்தால் கள்ள டிவிடி என்பது வளமையான ஒரு விஷயம். ஆனால் நேயர்கள் அனைவருமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண காத்து கொண்டிருப்பார்கள். அது ஒரு ஸ்பான்சரும் இல்லாமல் உங்கள் சொந்த உழைப்பிலே உங்கள் சொந்த சேமிப்பை வைத்து நீங்கள் முன் வருவதற்கு அல்லது பல படைப்புகளை தருவதற்காக முன் வந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படியானால் உங்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்று உங்களை தங்கள் வீட்டு பிள்ளையாகத்தான் பார்ப்பார்களே தவிர அந்த வகையான பிரச்சனைகள் உங்களுக்கு வராது என்பதில் எந்தவித ஐயமும் இருக்காது என்று நினைக்கிறேன். சரி, அந்த விடயத்துடன் நாம் இப்பொழுது அந்த திரைப்படத்தில் வந்து சில நடிகர்களது பேச்சுக்களை பார்ப்போம். அதான் நாங்கள் சம்மர் ஃபேரியனில் 3 கிழமையாக இந்த படம் எடுத்த நாங்கள் சில நேரம் பேம்பலாம் இருந்துச்சு, கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்தது. சில பேருக்கு நித்திர பிரச்சனை, எனக்கு அந்த தாடி வலிக்க நேரம் இல்லை. ஆக்டர்மார்களும் ஆக்ட்ரஸும் மட்டும் கஷ்டப்படையில, பின்னால் கணக்க வேலைகளும் நடந்ததுகள். இப்போ இந்த சாமான்லாம் கொண்டு திரிகிறதுக்கு இல்லாட்டி டைரக்டர் கூட பிடிக்கிறது அவ்வளோ நாங்கள் வெயிலில் எடுக்கல. இரவு டைமில் விடிய 3-4 மணி மட்டும் நாங்கள் ஷூட்டிங் எடுத்து நாங்கள் எங்களோட படத்தில் வந்து சில இரவு சீனும் இருக்குது. அது நாங்கள் வெதர் நிலைமையை பார்த்து தான் எடுத்து நாங்கள் படம்.
இந்த அதுதான் ஞாபகம் இருக்குது. பாத்ரூமில் நடந்த கதை, அப்பாவுக்கு மீசை இல்லாமக்கிறதுக்கு மகன் செஞ்ச வேலை. என்ன அப்பா எப்படியாவது கஷ்டம், அவர் தொல்லை கொடுக்கறதுக்கு, அப்பா தொல்லை கொடுக்குறது மகனுக்கு, இவர் எப்படியாவது மடக்கும்னு சொல்லி மீசை இல்லாமல் வளராமல் இருக்கிறதுக்கு அவர் ஏதோ ஒரு கிரீமெல்லாம் போட்டு அவருக்கு கொடுக்கறதுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். எந்த கையில் ஆப்பிட்டார் அவர். எனக்கு விளங்குது. இப்போ நீ அப்பா மேலே இருக்க கோபத்தில் தானே இப்படி பண்ணுற? இல்லைம்மா, அது வந்து மகனே, அந்த மனுஷனை கல்யாணம் கண்ட காரணமே அந்த தாடி தாண்டா, அதை இல்லாமாக்க பார்க்குறியே. சாரி அம்மா. மறக்க முடியாத சம்பவங்கள்லாம் நிறைய இருக்குது. சில விஷயங்கள் நினைச்சாலே சிரிப்பு வர விஷயங்கள் எவ்வளோ நடந்துடும். மற்றது படியங்களோட நாங்கள் கொஞ்சம் வயசு போன ஆக்கள் படியங்களோட இப்படிலாம் செய்கிறேன்னா பெரிய சந்தோஷம். அதை விட அவங்களோட இதெல்லாம் பார்க்கணுன்னா எங்களுக்கு எங்களோட பழைய ஞாபகங்கள், இதுக்கு எல்லாத்துக்கும் இது பெரிய ஒரு சந்தர்ப்பமாக இருந்தது. மறக்க முடியாத அனுபவம் உண்டால் அனுக்ஷன் பேசின பேச்சு, சுற்றி விட்ட நாட்கள், விபினரும் கண்ணு முடியாது. உண்மையாக எனக்கு இந்த மூன்று கிழமையில ஒரு ஆள் ஒவ்வொரு நாளும் அந்த மூஞ்சியை பார்த்து கொண்டு இருந்தோம்டா அவனை உண்மையாக ஐ லைக் ஹிம், ஐ ரியலி ப்ரௌட். அவனோட பேர் கூட்டி பச்சை குத்திருக்கேன், ஆனால் பப்ளிக்கை காட்டக்கூடாதுன்ட்டு அனுக்ஷன் எனக்கு சொல்லிட்டேன். இன்னொரு விஷயம் வந்து ஹீரோ ஆளை பார்த்தா எனக்கு அப்படி தெரியல. ஏன்னா ஒரு உண்மைக்கு ஒரு என்ஜாய் பண்ண சின்ன ஒரு படியும். ஆனால் நடிப்பு உண்மைக்கு அவனுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா அதை விட இன்னும் நல்ல நடிப்பு முடிச்ச பிறகு ஏதாவது சொல்லுவான். அதுக்கெல்லாம் நினைச்சா சரி. மற்றது சொன்ன விஷயங்கள் எல்லாம் நடித்து பார்த்துட்டு அவனே கேட்பான், இது எப்படி நல்லமா இல்லை திருப்பி ட்ரை பண்ணுறேன். இந்த முழு படத்திலே கஷ்டமான சீன் வந்து அந்த பர்த்டே பார்ட்டியில் தான். அனுக்ஷன் கட்டன் இப்படி ஹீரோயினை மீட் பண்ணுறது முதல்ல ஒரு பர்த்டே பார்ட்டியாக இருக்கணும்ண்டு. பார்ட்டின்டா எங்கள் ஊரில் இருக்கிற பார்ட்டி இல்லை, ஒரு பர்த்டே பார்ட்டி. ஏனென்றா அங்கே வந்து கணக்கு ஆக்கள் நின்ற வேணும். எனக்கு கொஞ்சம் நடிக்கிறது கஷ்டமாக இருந்தது. வேறு அந்த பர்த்டேக்கு ஆக்கள் வேணும்னு கேட்டோம் அனுக்ஷன். ஓகே, அதையும் எங்கேயாவது போய் பிடிப்போம்ண்டு எங்களுக்கு நல்ல நெருங்கின ஆக்களில் கேட்டு பார்த்துனாங்க. எங்களை சுற்றி எல்லாரும் நின்றவேன். அதில் கொஞ்சம் நேரம் சில சீனுகள் வந்து நாங்கள் எக்கச்சக்க தரமாக எடுத்தனாங்க கனதரவை. அதிலே கொஞ்சம் மண்டியால் போச்சு. மியூசிக்கை பற்றி என்ன சொல்லணும்டா சும்மா சூப்பராக இருக்குது. சீனுகளுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக்கில் நடிச்சிருக்கணும். நான் 2 பாட்டு கேட்டேன். நான் டிஎஸ் ப்ரோட் தமிழ் சாங் ப்ரொடக்ஷன் ஃப்ரான்ஸில் இருக்கிறபடி எங்கள் செஞ்சுவாங்க. சும்மா பிரிக்கும். உண்மையாக சூப்பராக இருக்குது. உண்மையாக சீனுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு செஞ்சுருக்குறாங்க. சரி அனுக்ஷன், நீங்கள் இங்கே நிகழ்ச்சியில் வந்து இணைந்திருக்கிறது ஹாப்பி, சரியான சந்தோஷமாக இருக்குது. என்னென்னு சொன்னால் ஒரு இளைஞன் இவ்வாறு முன்னேறி இவ்வாறு பல முயற்சிகளை எடுப்பது அனைவருக்கும் இலங்கையர்கள் என்ற ரீதியில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, நீங்கள் இப்போ ஃபுல் டைமாக படம் எடுத்துக்கொண்டிருக்கிறீங்க. அதாவது உங்களோட பார்ட் டைமில் ஃபுல் டைம்னு சொல்லலாம். இந்த முழு நேரமும் விளங்கு நினைக்கிறேன்னு சொல்லுது. சரி, ஆஃபீஸில் போகிறீங்க வேலை செய்ய, 8 காமனத்தியாலும் வேலை செய்கிறீங்க ஒவ்வொரு நாளும். எனக்கு நார்மலாக ஒரு சித்திரம் வரைந்தால் கூட அதை நிறைவு செய்யாமல் விட்டு வேலைக்கு வந்தால் அதை நினைவாக இருக்கும். ஒரு படத்தை தொடக்கி விட்டு நீங்கள் வேலைக்கு போயிட்டு எப்படி அதை கன்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் வேலை செய்ய முடியுது? ஸோ ஏதாவது பிரச்சனை வருது அவங்களுக்கு ஆஃபீஸில்? இல்லை, அவங்களும் இப்போ இந்த பாஸ் எல்லாம் தெரியும் நான் இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லி. இந்த வீடியோ இல்லை இப்போ இன்டர்வியூலாம் இருக்குல்ல, இது பார்த்தா மெயினாக காய்ச்சினாங்க. ஸோ அவரும் ஒரு ஆர்வம் காட்டுறாரு. ஸோ அவங்க வேலை இடத்துலேருந்து சப்போர்ட் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு வேலை முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த வேலை போகலான்னு சொல்லி. அதனால் உண்மைதான். ஏன்னா வேலை முடிஞ்சு நான் வீட்டை வரைக்கும் எடிட்டிங் பண்ணி கொண்டிருப்பேன். நான் அப்புறம் கிட்டத்தட்ட வீடியோ 2 மணி வரைக்கும் அந்த சீனை மட்டும் முடிச்சுட்டு அப்புறம் தான் நான் படுக்க போவேன். அப்புறம் அடுத்த நாள் வேலை 8 மணி 9 மணிக்கு போயிடுவேன் நான். ஸோ அதுவும் ஒன்று இருந்துச்சு. நான் ஒரு சீனை முடிச்ச பிறகு தான் அடுத்த வேலை. ஸோ டார்கெட் பண்ணி நீங்கள் வேலை செய்கிறீங்க. சரி, உங்களது குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள். குடும்ப வாழ்க்கை இப்போ சொல்கிறது கொஞ்சம் கவலையாக இருக்குது. ஆனால் நான் உணர்றேன். நான் இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்
ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது குறைவு. எங்கள் அம்மாவே சொல்லியிருக்கேன், நீ ஒரே ஒன்று விட்டு. ஸோ நான் சேம் பில்டிங்கில் நான் அப்போ இதில் இருக்கேன், அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன். ஸோ நீ அங்கே கடந்து ஒரே வீடியோ எடுத்து பண்ணி கொண்டிருக்குன்னு சொல்கிறது கமெண்ட். ஸோ நான் அம்மா அப்பாடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது குறைவு இப்போ கொஞ்ச நாள் தான். ஆனால் இப்போ இந்த இடத்துல சொல்கிறேன்னா 10ஆம் தேதிக்கு அப்புறம் நான் நிச்சயம் உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ அது ஒரு லாஸாக இருக்குது. நான் எல்லாத்தையும் கவர் பண்ணுறது கஷ்டம். ஆனால் அவங்களுக்கு உணர்றாங்க, விளங்குது ஏன் காரணம்னு சொல்லி. இல்லை, உண்மையிலே வந்து ஒரு இளைஞன் பொழுதை வீணடித்து கொண்டு அப்படி நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ ஃப்ளைட்டில் இருந்தால் அது உண்மையிலே கவலைக்குரிய ஒரு விடயம். ஆனால் எண்ட் ஆஃப் த டே அந்த நாளின் முடிவில் வந்து உங்களது பெருமையை சமுதாயம் பேசும் பொழுது அது முற்றுமுழுதாக உங்கள் பேரண்ட்ஸையே சென்றடையும் போது அவர்கள் மிக பெருமையுடன் இருப்பார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. சரி, இது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு நேரம் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு இளைஞன், இது இளைஞர்களின் முயற்சி ஊடாக 1000 நிலவு உன்னிடம் கண்டேன் என்ற படத்தின் வாயிலாக தனது சினிமா, திரைக்கதை, இயக்கம் என்ற பல பரிமாணங்களிலூடாக சமுதாயத்தில் காலடி எடுத்து வைக்கும் ஒரு குழந்தை இயக்குனர் அனுக்ஷன். உங்களுக்கு தீபம் டிவி நேயர்கள் சார்பாகவும் அனைவரது சார்பாகவும் உங்களது எதிர்காலம் இன்னும் செழிப்புடன் அமைய வேண்டுமென்று வாழ்த்திக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம்.